இந்த ஷார்ட்ஸ்ல சில கேள்விகளை நம்மளுடைய நண்பர்கிட்ட கேட்க போறோம். அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மேனகா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க. திப்பு சுல்தானுக்கு ஆங்கிலேயர்களுக்கு இடையில 2ஆம் மைசூர் போர் நடந்தது. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த போர்ல பயன்படுத்தப்பட்ட பீரங்கி இன்னமும் இருக்கு. எங்க இருக்குன்னு தெரியுமா? போர் நடந்த இடத்துல தான் நிச்சயமா இருக்கும். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஏங்க நம்ம அடுத்த கேள்வி போலாம் வாங்க. ரொம்ப நேரமா வேலை பார்க்கறங்க பேர்ல வேலையே பார்க்காம இருக்கிறவர் இவர்தான். இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். மிஸ்டர் ஹரிஸ், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கொங்கண பெருவழி அப்படிங்கிற ஒரு பாதை ஒரு இடத்துல இருக்கு. அது வரலாற்று ரீதியா ரொம்ப மிக முக்கியமான பாதை. அந்த பாதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எங்கெங்க சார் இருக்கு? புள்ளியில போட்டு போலாயா. ரொமானிய நாணயங்கள் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஆற்றுப்படுகையில மட்டும் தான் கிடைச்சது. அது எந்த ஆத்துப்படுகைன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த ஆத்துப்படுகையோ அந்த ஆத்துப்படுகையா தாங்க சார் இருக்கும். 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. இவங்கெல்லாம் வச்சுட்டு தான் நான் ஸ்டேஷன் நடத்துறேன். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. நம்ம ஸ்டேஷன்ல ரொம்ப அறிவுபூர்வமான புத்திசாலி பையன் யாரு அப்படின்னா இந்த பையன் தான். இந்த பையனாவது அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லுவானு பார்ப்போம். நம்ம ஊர்ல கரூர் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானது. இந்த கரூரை எந்தெந்த மன்னர்கள் ஆண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சோழ மன்னர்கள். மே 18 சர்வதேச அருங்காட்சியக நாள். இந்த நாள்ல இந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் நம்மளோட சிறையில் FM 89.6 நண்பகல் 12 மணிக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். கரூர் அரசு அருங்காட்சியகத்தினுடைய கூடுதல் பொறுப்பு வகிக்கக்கூடிய காப்பாட்சியரான திரு மணிமுத்து அவர்கள் இதெல்லாம் சொல்ல போறாரு. அருங்காட்சியக நாள்ல அருங்காட்சியகம்னா என்ன, நம்மளோட கரூர் அருங்காட்சியகம் எந்த விதத்துல சிறப்புக்குரியது, நம்மளுடைய மண்ணினுடைய வரலாற்று பெருமைகள் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க சிறையில் FM 89.6. மறக்காம இந்த கேள்விகளுக்கு பதில் என்ன தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.